ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு வழியாக பாக்கியா மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க பாக்கியாவை. கோபி இப்போது கேஷுவலாக வீட்டுக்கு வராரு. என்னம்மா ஏதோ கால் பண்ணியிருந்தீங்க, ஏதோ பிரச்சனைன்னு, பாக்கியா வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா அம்மாவுக்கு இப்போ கோபம் வந்துடுது. பொறுப்பு இல்லாமல் நேற்று நைட்டு வேற எங்கேயோ தங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து பாக்கியா எங்கன்னு கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா அப்பாவுக்கு கோபி ராதிகா வீட்டிலேருந்து தான் வராரு அப்படின்றது தெரியுது. அவரால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறாரு. கோபியை கன்னத்துலேயே பலார்னு அறையிறாரு. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இப்போது கோபி அப்பாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கோபி அம்மா கேட்குறாங்க. கோபி சொல்கிறாரு, நானும் வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், ஆனால் வர முடியாத சூழ்நிலை, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கோபி போய் சொல்கிறாரு. செலியன் எழில் 2 பேருமே இப்போது பாக்கியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாக்கியா கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு வந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எழில் சொல்கிறாரு, இப்போ நீ எதுக்குமா கவலைப்படுற, உன் மேலே தான் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேம்மா, அப்புறம் எதுக்குமா கவலைப்படுற, நீ தைரியமாக இருமா அப்படின்னு தைரியம் சொல்கிறாரு. ராதிகாவுக்கு இப்போ தான் உண்மை தெரிய வருது, பாக்கியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. டீச்சரை தேவையில்லாமல் கோபப்பட்டு திட்டிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.